கலைக்கிறதுல ஆண்டவர் ரொம்ப கவனமா இருப்பார், ரொம்ப கவனமா இருப்பார். யாரை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரோ, யாரை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்களுக்கு ஆண்டவர் எடுக்கிற ஒரு பெரிய வேலை என்ன அப்படின்னா கூட்டை கலைப்பது தான். கூட்டை, இந்த கழுகை பற்றி நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கழுகனுடைய காரியமே என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவு அழகா கழுகு நேசிக்கும் தன்னுடைய குஞ்சுகளை. நம்ம சாதாரணமான குருவி கூடு கட்டுகிறது போல கழுகு கூடு கட்டவே கட்டாது. கழுகு பார்த்து பார்த்து கட்டும். நம்ம சிலர் சொல்றாங்கல்ல, வீடு கட்டும்போது பாஸ்டர் இந்த வீடை கட்டும்போது செங்கல் செங்கலா நான் பார்த்து பார்த்து கட்டினேன், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டினேன்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல இந்த ஜீவராசிகளிலே, பறக்கிற ஜீவராசிகளில் கழுகுதான் தன்னுடைய கூட்டை வித்தியாசமா கட்டும். அப்படின்னா மிக உயரமான இடத்துல கூட்டை கட்டும். அந்த கழுகு கொஞ்ச நாள் பார்க்கும். அந்த டைம் வந்த உடனே எந்த வாயினால அந்த இலவம் பஞ்ச வச்சிருச்சோ அந்த வாயினாலே அந்த இலவம் பஞ்சை எடுத்துரும். எந்த வாயினால அந்த துண்டுகள் எல்லாம் வச்சோ அதனால எடுத்துரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அந்த சொகுசை என்ன பண்ணும் அப்படின்னா குறைச்சிரும், கம்மி பண்ணிடும். கடைசியில எதிர்பாராத விதமா கடைசியில இருக்கு பாருங்க அந்த முள் லேயர், அதையும் எடுத்துரும். எடுக்கும் போது அவ்வளோ உச்சாந்தலையில இருக்கிற அந்த கழுகனுடைய கூட்டுல இருந்து அந்த குஞ்சுகள் கீழே விழும்போது அந்த குஞ்சுகள் சொல்லுமாம், இரக்கமற்ற தாய், இரக்கமற்ற தாய். இந்த கழுகனுடைய தாய் இரக்கமற்ற தாய். எப்படி என்ன இப்படி இவ்வளவு சொகுசா வச்சுட்டு இப்படி எங்க அம்மா இப்படி பாடுபடுற. ஆனா அது கீழே போகிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு, கழுகு ரொம்ப வேகமாய் பறக்கக்கூடியது. தரையில போய் அது மோதுதுன்றதுக்கு முன்னாடி டக்குன்னு அப்படியே தங்களுடைய இறகளால வச்சு அப்படி தூக்கி அகைன் திரும்பவும் மேல கொண்டு போய் பொத்துன்னு கீழே விட்டுருமாமா. ஆனா ஒரு 6-7 டைம் கீழே விட்டு அப்படியே எந்திரிக்கும் போது இந்த குஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா சிறகடித்து அது தானாய் பறக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். அதற்கு பிறகு இந்த கழுகு டாட்டா காமிச்சு, இனி நீ தான்ப்பா உன் வாழ்க்கையில நீ பார்த்துக்கோ, நீ அப்படிதான். அதனாலதான் ஆண்டவர் நிறைய இடத்துல நம்மை எப்படி சொல்றாருன்னா கழுகை போல, கழுகை போல, கழுகை போல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு செய்யற ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம மேல ஆண்டவர் அன்பு வச்சிருக்கிறாரானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ப்ராசஸை கண்டிப்பா பண்ணுவாரு. என்ன ப்ராசஸ் அப்படின்னா கூட்ட கலப்பர். நிறைய பேர் பாருங்க, அம்மா அப்பாவுக்கும் அவ்வளோ